நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमंगलदायिने. சுந்தரபாண்டியன் இல்லைன்னா முதலாம் சடையவர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜா, சோழ ராஜா, இந்த ரங்கநாதன் மீது அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கான். இவனுடைய காலம் சொல்லணும் அப்படின்னு விட்டா 1250 1284 வருடம் வரையிலே இவனுடைய ஆட்சி. ரங்கநாதர் எல்லா கோவில்கள்லையும் திருவாராதனம் பண்ணும் பொழுது பெருமாளுக்கு திரை சமர்ப்பித்து விட்டு தான் திருவாராதனம் பண்ணுற வழக்கம். ஸ்ரீரங்கநாதருடைய கோவிலே திருவாராதனங்களில் பகிரங்க திருவாராதனம் அப்படிங்கிறதும் பெருமாள் கர்ப்பகிரகத்திலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருவாராதனம் அப்படிங்கிறது 2 திருவாராதனம் உண்டு. கர்ப்பகிரகத்திலே பெருமாளுக்கு நடக்கக்கூடிய திருவாராதனங்களுக்கு திரை போட்டுட்டு தான் திருவாராதனம் நடக்கும். வெளியில் பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுது நடக்கக்கூடிய திருவாராதனங்கள் பகிரங்கமாகவே திருவாராதனம் நடக்கும், அதுக்கு திரை போட மாட்டா. அந்த பெருமாளுக்கு அர்க்கிய பாத்தியங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது அதை பிடிப்பா இல்லையா, அதுக்கு அந்த தீர்த்தத்தை கையில் வாங்கிக்கிற ஒரு பாத்திரத்துக்கு என்ன பேருனார்? சுந்தர பாண்டியம் பிடித்தேல். பெருமாளே 2 தரம் இதற்கு ஒரு அலங்கார ஆசனத்தும் போதும் பெருமாளுக்கு திருக்கண்ணாடி காட்டும் பொழுதும் பெருமாளே இதை சொல்றார், சுந்தர பாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு. அந்த பெருமாளுடைய அர்க்கிய பாத்திய தீர்த்தங்களை பிடிக்கிற அந்த பாத்திரத்தை சுந்தர பாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னுட்டா, இந்த ராஜா ரங்கநாதன் மீது அவ்வளவு பக்தியாக இருந்தான்னு சொன்னேன் இல்லையா. அதனால் அடிக்கடி இந்த சுந்தர பாண்டியன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வருவான். தலையில் அப்படி கிரீடம் இருக்கும் இல்லையா, ராஜான்னா அந்த கிரீடம் சர்வ அலங்கார பூஷிதனா பீதாம்பரதரனா, அந்த ராஜாவுக்குரிய மரியாதை அலங்காரம் அந்த தோரணையோடு தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வருவான். அப்படி சேவிக்கிறதுக்கு வரும்பொழுது அவனுடைய பக்தியில் பெருமாளுக்கு அப்படி திருவாராதனம் பண்ணும்போது பெருமாளுக்கு பாத்தியம் அர்க்கியம் அப்படி கொடுத்துட்டு பண்ணும் பொழுது அந்த தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வட்டில் திருப்படிக்கம் அப்படி இருக்கணும் இல்லையா, அது அங்கே இல்லையா. அந்த நேரத்தில் அர்ச்சகர் அப்படி பண்ணும் பொழுது ராஜா கொஞ்சம் கூட சிறிதும் யோசிக்காம தன்னுடைய கிரீடத்தை எடுத்துண்டு அந்த தீர்த்தத்தை வாங்கின்றான். அதனால என்ன அப்படின்னுட்டா, இன்றைக்கும் அந்த தீர்த்தத்தை அர்க்கிய பாத்தியங்கள் கொடுக்கும் பொழுது அதை பிடிக்கிற அந்த பாத்திரத்துக்கு சுந்தர பாண்டியம் பிடித்தேல். இது வருடத்துக்கு 2 தரம் பெருமாளாலேயே அருளப்பாடு இடப்படுறது. அதுதான் இன்றைக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த ராஜா அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கான். அவன் 850 வருடங்கள் ஆறுது. 850 வருடங்களாக பெருமாள் அவனை நினச்சிண்டே இருக்கார். அவன் பண்ணின இந்த ஒரு கைங்கரியத்தை சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பெயரால் தான் இந்த அருளப்பாடு பண்ண போகிறா. அந்த சுந்தரபாண்டியன் அப்படி பெருமாள்கிட்ட பக்தியாக இருந்ததுனால தான் இன்றைக்கு கூட பெருமாள் உற்சவாதிகளில் எழுந்தருள் பண்ணும் பொழுது அவர் தலையில் இருக்கக்கூடிய கொண்டைக்கு பாண்டியன் கொண்டை, சுந்தர பாண்டியன் கொண்டை, ரத்னங்கள் பதிச்ச அந்த கொண்டை. அது மாதிரியே எந்த திவ்ய தேசத்து பெருமாளுக்கு கொண்டை போட்டால் கூட அதுக்கு பாண்டியன் கொண்டை அப்படின்னே பேர் வந்துடுத்தோம். அந்த பெருமாளுக்கு பாண்டியன் கொண்டை சாத்திரா இல்லையா, அந்த சாத்துப்படியில் அந்த பாண்டியன் கொண்டையை கவிழ்த்து பார்த்தா அதுவே அந்த வட்டில் மாதிரி அமைப்பு இருக்கும்.
அதனால் சுந்தர பாண்டியம் பிடித்தேல் அப்படிங்கிறது அப்படி கூட பொருந்துறது இல்லையா? அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த ராஜா அவனுக்கு இந்த பெருமாளுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால பெருமாளுக்கு தன்னுடைய எடைக்கெட துலாபாரமாக தங்கத்தில் கொடுத்துட்டே இருந்தான். அந்த தங்கத்திலே துலாபாரம் பெருமாளுக்கு தன்னுடைய எடைக்கெட தங்கத்தினால துலாபாரம் கொடுத்து பெருமாளுக்கு அதுக்கு உரிய கைங்கரியங்கள் எல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு தடவை ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த காவேரியில் இறங்கினான். ஒரு படகுல தன்னுடைய பட்டத்து யானை மேலே தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சர்வ ஆபரணங்கள், ராஜாவுக்கு உரிய கத்தி, அந்த கவச்சம், அந்த கேடயம் எல்லாத்தோடையுமே ஒரு யானை மேலே, பட்டத்து யானை மேலே ஏறி ஒரு படகுல அந்த காவேரியில் நின்னான். அப்படி நிற்கும் பொழுது அந்த படகு அப்படியே உள்ள அமழும் இல்லையா? யானையினுடைய வெயிட், அதுவும் பட்டத்து யானை அப்படின்னுட்டா நல்ல ஜாதி யானையாக இருக்கும். யுத்தத்துக்கு போகக்கூடிய ராஜாவுடைய யானை நல்லா வளர்த்துருப்பாத. அந்த பட்டத்து யானை மேலே ராஜா ஏறி உட்கார்ந்துண்டு, ராஜா அவனுடைய உடம்புல எல்லா ஆபரணங்கள் மட்டும் இல்லை, ராஜா யுத்தத்துக்கு போகும்பொழுது இங்கே கவச்சங்கள் எல்லாம் போட்டுப்பா, மார்கள்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் மெட்டல். அந்த கவச்சங்கள், கையில் இருக்கக்கூடிய கத்தி, யுத்தத்தில் வரக்கூடிய ஆயுதங்கள்லாம் தடுக்கிறதுக்கான கேடயம், அத்தனையோடு ஏறி உட்கார்ந்துட்டு தலையில் இருக்கக்கூடிய கிரீடம். இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, இந்த படகுல ஏறி அவன் நிற்கிறான் இல்லையா, பக்கத்தில் அப்படியே ஒரு சிமிலராக ஒரு படகு இருக்கணும். துலாபாரம் அப்படின்னு கோவில் இருந்துட்டா 2 தராசு தட்டு இருக்கும். ஒன்றுத்துல உட்காரலாம், இன்னொரு தராசு தட்டில் பொருள் வச்சு இப்படி பார்த்து பண்ணலாம். ஆனால் தராசு தட்டில் யானை நிற்குமா? யானை மேலே தான் இவன் ஏறி நிற்க முடியுமா? அதனால் ராஜா ஒரு யுக்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துலாபாரம் அப்படின்னு கோவில் இருந்துட்டா 2 தராசு தட்டு இருக்கும். ஒன்றுத்துல உட்காரலாம், இன்னொரு தராசு தட்டில் பொருள் வச்சு இப்படி பார்த்து பண்ணலாம். ஆனால் தராசு தட்டில் யானை நிற்குமா? யானை மேலே தான் இவன் ஏறி நிற்க முடியுமா? அதனால் ராஜா ஒரு யுக்தி. காவேரியில் அந்த படகுல இவன் ஏறி நின்றுண்டு அந்த எப்படி இது அமிழறதோ அதே மாதிரி அந்த படகு அமிழணும், அதே அளவுக்கு, அதே மாதிரி சிமிலர் படகு அது. அந்த சிமிலர் படகு அமிழற மாதிரி பண்ணி அந்த அளவுக்கு தங்கம், எவ்வளவு தங்கம் இருந்திருக்கணும்! எவ்வளவு தங்கம் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த ராஜாவுக்கு எவ்வளவு மனசு இருந்திருக்கணும் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு. அடிக்கடி தங்கத்தினாலே தன்னுடைய எடைக்கெட துலாபாரம் எடுத்து பெருமாளுக்கு கொடுத்து, அதுவும் போராமல் இப்படி ஒரு துலாபாரம் பண்ணி அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்தான். அந்த பெருமாள் முன் மண்டபத்தில் இருந்தது. பெருமாள் அதை ஏற்றுக்கலையாம். ஏதோ ராஜா அவசரப்பட்டு இவளை கொண்டு கொடுத்துட்டு போனான் அப்படிங்கிறதுனால பெருமாள் அதை உகப்பாக ஏற்றுக்கல. 2 வருடங்கள் அந்த கொட்டின தங்கம் அதே இடத்துல இருந்தது. ஏன்னா பெருமாள் அதை ஏற்றுக்காததுனால அது கருவூலத்தில் சேர்த்துக்கலை. 2 வருடங்கள் எந்த இடத்துல அந்த ராஜா ஓடத்தில் தான் ஏறி எடைக்கிட தங்கத்தினால துலாபாரம் கொடுத்தானோ அந்த தங்கம் அப்படியே இருக்கு. கடைசியாக பெருமாள் பார்த்தார், அவனுடைய பக்தியை அங்கீகாரம் பண்ணி 2 வருடத்துக்கு பிறகு பெருமாள் அனுமதி கொடுத்து அந்த தங்கத்தை கருவூலத்தில் சேர்த்துண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த ராஜா அந்த தங்கத்தினால இந்த கோவிலுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பெருமாளுக்கு நல்ல ரத்னங்களால் உயர்ந்த கற்கள்னால ஒரு திருமுடி பண்ணியிருக்கான். தங்கத்தில் ஆதிசேஷன் பண்ணியிருக்கான். காட்டழகிய சிங்கர் சன்னதி இருக்கு, அந்த நரசிங்கரை தங்கமாக பண்ணியிருக்கான். விஸ்வக்ஷேனருக்கு தங்க விமானம் பண்ணியிருக்கான். தங்கத்தினால மகர தோரணங்கள் கட்டியிருக்கான். ரங்கநாதருக்கு தங்க தேர் பண்ணியிருக்கான். தங்கத்தில் கருடன் பண்ணியிருக்கான். பெருமாளுக்கு ஒரு தொட்டி திருமஞ்சனம் உண்டு, அந்த தொட்டியையே தங்க தொட்டியாக பண்ணியிருக்கான். பெருமாள் தெப்பம் கண்டருள்வார் இல்லையா, அந்த தெப்பம் கண்டருளும் போது தங்கத்தில் பெருமாளுக்கு படகு பண்ணியிருக்கான்.
பிரணவாகார விமானத்தையே தங்கமாக பண்ணியிருக்கான். கடைசியாக தான் பெருமாள் கோவிலில் சேவிச்சு எல்லா ராஜாக்களும் பண்ணால் அந்த நாயக்கர் ராஜாக்கள் திருமலை நாயக்கர் கோவிலில் பார்த்தா ஒரு தூணில் அவர்களும் கை கூப்பிண்டு பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஒரு சிலை வைப்பா இல்லையா, அதை மாதிரி தனக்கு தானே தங்கத்தில் ஒரு சிலை பண்ணி ஸ்ரீரங்கத்து கோவிலில் பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருந்தான். ஆனால் அதை கோவிலில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களும் பெரிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானிகர் போன்றவர்கள் எல்லாம் ராஜா தனக்குத்தானே கோவிலில் சிலை வச்சுக்கிறத ஏற்றுக்கலை. அவர்கள் அதை மறுத்துட்டா அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னுட்டா. ராஜா தானே எவ்வளவு பண்ணியிருக்கானே கோவிலுக்கு. சாதாரணமாக கோவில்லாம் என்ன பண்ணுவான்னா, கோவிலுக்கு யாராவது 10 ரூபா உபகாரம் பண்ணினாலே அவர்களை அனுசரிச்சுன்னு நடக்கிறதுங்கிறது தான் வழக்கம். ஒரு திருப்பணி பண்ணுறவா என்ன சொன்னாலும் கேட்பா. ஆனால் அந்த ராஜா தனத்தினாலேயும் அந்த பெருமாளுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கான். பக்திமான். அது மட்டும் இல்லாமல் பதவியில் இருக்கக்கூடிய ராஜா நினச்சானா எதை வேணால் சாதிக்க முடியும். ஆனாலும் அந்த ராஜா விரும்பிய போதும் கூட கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தானிகர்கள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூர்வ ஆச்சாரியர்கள் யாரும் ராஜா அந்த கோவிலில் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலை. அனுமதி கொடுக்காததுனால ராஜா வருத்தப்படாமல் என்ன பண்ணினா, அது சரின்னு நினச்சான். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணினான்னா, ஒரு பெருமாள் சிலை மாதிரியே வச்சு அந்த பெருமாளுக்கு என்ன பேர் வச்சான்னா, ஹேமச்சந்தன ராஜஹரி அப்படிங்கிறதான் ஒரு சிலை இருந்தது. ராஜா என்ன பண்ணினா, தன்னுடைய பேரில் விஷ்ணு ஹேமச்சந்தன ராஜஹரி அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொல்லும் பொழுது அந்த காலத்தில் இருந்தவாள்லாம் சொல்கிறான், மேருங்கிற பர்வதம் இருக்கு, இந்த மேருங்கிற பர்வதமே அப்படியே தங்கமாது. அதனால் ஆதிசேஷனுக்கு தங்கம், பிரணவாகார விமானத்துக்கு தங்கம், காற்றழகி சிங்கருக்கு தங்கம், விஸ்வக்ஷேனர் விமானம் தங்கம், பொண்ணுனால மகர தோரணம், தங்கத்தினால படகு, தங்கத்தினால தேரு, தங்கத்தினால தொட்டி, இவ்வளவு பண்ணின ராஜாவுக்கு என்ன பெரிய விஷயம். அதனால் அவன் நினச்சானா, அந்த மேரு பர்வதம் இருக்கே, அந்த மேரு பர்வதமே தங்கமாக இருக்கு, அந்த தங்க மலையே பெயர்த்து எடுத்துட்டு ரங்கநாதர் கோவிலுக்கு பண்ணணும்னு நினச்சானாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த மேரு பர்வதத்தில் மீன் வடிவம் காணப்படுறதாம். மீன் வடிவத்தை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு தோணித்தான், அவன் பாண்டிய ராஜாவாக இருக்கிறதுனால, சுந்தர பாண்டியனாக இருக்கிறதுனால, அந்த பாண்டிய ராஜாக்களுடைய சின்னம் மீன் சின்னமாக இருக்கிறதுனால, மேரு பர்வதத்தில் இந்த மீன் சின்னம் காணப்படுறதுனால போகிறதுன்னு அந்த மேரு பர்வதத்தை விட்டு வைத்தான். அதை பிளக்கிறதுக்கு அவனுக்கு மனது வரலை. இல்லாட்டா அதையும் கொண்டு இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறா. எல்லா கோவில்லையும் சுவாமிக்கு பலி போடுறது அப்படிங்கிறது அந்த திருவாராதன காலங்களில் நடக்கும். அந்த பலி போடும் பொழுது சின்ன பெருமாள் ஒருத்தரும் கூட புறப்பாடு ஆகி வருவார். ஸ்ரீரங்கத்திலையும் அந்த வழக்கம் இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் அந்த வழக்கம் எப்படி நின்று போயிடுத்து, இப்பொழுது பெருமாள் புறப்பாடு ஆகி வரதில்லை, பலி மட்டும் போடப்படுறது நடக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் புறப்பாடு பலிக்கு அது ஏன் நின்று போயிடுத்து அப்படிங்கிறதுக்கு செவி வழியாக ஒரு கதை சொல்கிறா. சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறத, புஷ்கரணியை பற்றி நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஸ்ரீரங்கத்திலேயே நிறையா தீர்த்தங்கள் உண்டு. அதில் சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறது கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தம். அந்த சந்திர புஷ்கரணியில் தான் பக்கத்தில் தான் தர்மவர்மா தபஸ் பண்ணினான். அந்த சந்திர புஷ்கரணிக்காக அந்த கரையில் தான் பெருமாள் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். அந்த சந்திர புஷ்கரணியில் பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவாலை நம்பி போன்ற நம்பிகள் எல்லாம் சேர்ந்துண்டு அந்த சந்திர புஷ்கரணி கரையில் உட்கார்ந்துண்டு தன்னுடைய ஆச்சாரியனான ஆளவந்தாருடைய பெருமைகளெல்லாம் பேசின்னு இருந்தாளாம். ஒரு உண்மையான பக்தனுக்கு தன்னுடைய ஆச்சாரியனான குருவனுடைய வைபவத்தையும் அவரை ஸ்மரிக்கிறதுலையும் ஏற்படுற ஆனந்தம் ஒரு கால் பகவானை ஸ்மரிக்கிறதுல கூட ஏற்படாது. அதனால் அவர்கள் எல்லாம் அந்த சந்திர புஷ்கரணி கரையில் உட்காந்துண்டு ஆளவந்தாருடைய காலக்ஷேபத்தில் அவரை சாதித்த விஷயங்கள், அவருடைய ரசோக்திகள், அவருடைய நிஷ்டை, அவருடைய ஸ்தோத்திர ரத்தனம், அவர் சிஷ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அழகு, தங்கள் மீது அவர் காட்டின ஒரு கிருபை, எல்லாத்தையும் நினைத்து 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 அவர்களுக்கு ஒரு சமாதியே சித்திச்சு கொடுத்தான். நீங்கள்
அத்தகைய ஒரு ஆனந்தம் பேசி மாளாது. 3 பேரும் அத்தகைய மகாத்மாக்கள், 3 மகான்கள் சேர்ந்து மகாத்மாவை பற்றி பேசுகிறா. அப்போ திருவாராதனத்துக்காக பலி போட வேண்டிய நேரத்தில் பெருமாள் சந்திர புஷ்கரணி வழியாக வரார். பெருமாள் வரும்பொழுது இவர்கள் என்ன பண்ணினா அப்படின்னா, பெருமாள் வந்தால் பெருமாளுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால் பெருமாள் வரார், பெருமாள் எழுந்துருள்றார் அப்படின்னு உடனே இவர்கள் எழுந்துண்டு மேல் வெட்டி இடுப்பில் கட்டிண்டு பெருமாளை தண்டன் சமர்ப்பித்து பெருமாளை எப்படி சேவிக்கணுமோ சேவிக்கிறா. அப்படியே சேவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிக்கிறா, ஆஹா நேரம் போனதே தெரியலையே, இந்த சந்திர புஷ்கரணி கரையில் எப்போ வந்தோம், நம்ம எத்தனை நாள் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு தெரியலை. ஆனால் ஆனந்தமாக இருந்தது பற்றியா, நம்ம ஆளவந்தாரை பற்றி நம்ம ஆச்சாரியனை பற்றி பேசின்னு இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி மனசை விட்டு பேசி, அதுவும் ஆச்சாரியன் நம்ம மேலே பண்ணின கிருபை, அவருடைய காலக்ஷேபத்தில் அவர் சொன்ன ரசோக்திகள் அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு என்ன ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு பெருமாள் வந்துட்டார் புறப்பாடு கண்டருளி. அதனால் இந்த நம்ம பேசின்னு இருந்த இந்த விஷயம் நின்று போயிடுத்து. பெருமாள் புறப்பாடு ஆகாமல் இருந்திருந்தாரானால் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் சொல்கிறார், இனிமே ஆளவந்தாரை பற்றி நம்ம ஆச்சாரியனை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால், எந்த கோவிலில் பலி போடுற காலத்தில் பெருமாள் புறப்பாடு ஆகாமல் இருக்காரோ அந்த கோவிலில் உட்கார்ந்துட்டு தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நின்று போயிடுத்த பேச்சு, ரசபங்கம் ஏற்பட்டு விடுத்தே. உடனே பெருமாள் திரும்பி அவர்களை பார்த்து சொன்னாராம், என்னன்னா நீர் பாட்டுக்கு உம்முடைய ஆச்சாரியனை பற்றி பேசின்றும், இனிமேல் ஸ்ரீரங்க கோவிலில் பலிக்கு நான் எழுந்தருள மாட்டேன், பலி போடுவா பெருமாள் வரமாட்டார். இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் அப்படி தான் நடக்கிறது. பலி போடுறவா போடுவாளே தவிர பெருமாள் எழுந்தருள்றதில்லை. பெருமாள் எழுந்தருளாததுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டா, அவர்கள் ஆச்சாரியனுடைய குணத்தையும் வைபவத்தையும் பேசின்னு இருக்கும் பொழுது அதுக்கு தான் புறப்பாடு கண்டருள்றதுனாலே அவர்களுக்கு ஒரு ரசபங்கம் ஏற்பட்டுடுத்தே அப்படிங்கிறதுனாலே பெருமாள் அதை நிறுத்தின்ட்டார் அந்த வைபவத்தை அப்படின்னு தெரிய வருது. இப்படியா அந்த பெருமாளுடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது என்ன நமக்கு அது அப்படியே முழுக்க அந்த பூர்வ ஆச்சாரியர்கள் அந்த பெருமாள்கிட்ட ஈடுபட்டது, பெருமாள் உற்சவம் கண்டருள்றது, பெருமாள் அருளப்பாடு இடுறது, அவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னுட்டா, அந்த பெருமாள் அங்கே பிரத்யக்ஷத்தில் ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அழகு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி அவர்கள் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணினா அந்த கைங்கரியத்தை ஸ்லாகித்து அதை பற்றி பேசி அதுக்கு அருளப்பாடிட்டு, அப்படியே பிரத்யக்ஷத்தில் ஒரு ராஜா உட்கார்ந்துண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா அது எப்படி இருக்குமோ அத்தகைய ஒரு ராஜாவாக இருந்து பெருமாள் அப்படி இருந்தான் அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின அத்தகைய கைங்கரிய பரர்களும் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தானிகர்களும் பட்டரும் எல்லாரும் மகான்களாக இருந்துண்டு பெருமாளுடைய சேவையே தங்களுடைய ஒரு வாழ்க்கையினுடைய கைங்கரியம்னு சொல்கிறாளே, அந்த கைங்கரியம்னா அந்த பூர்வ ஆச்சாரியர்களுடைய அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நித்தியம் ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவரோடு நம்ம பேசி அவரோட கலந்து பழகி அவர் எப்படி காரியங்களை நமக்கு நியமித்து கொடுக்குறாரோ அது மாதிரி பண்ணிண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாவம், அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வைபவங்கள்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது நமக்கு நன்னா தெரியறது. அப்படி தான் பெருமாளும் அங்கே இருந்திருக்கார்.